சரி, நம்ம உள்ள போய் விசாரிச்சா மேடம் தான் காலையில, அதாவது இசை வந்து வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெட்வொர்க்கை திரட்டி ஸ்ட்ராங்கா அக்யூஸ் பண்ணுங்க, போட்டு அபியூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ஏவி விட்டது இவங்க தான் நமக்கு பின்னாடி தகவல் தெரியுது. இவங்க ஏன் பண்றாங்கன்னா, உள்ள தாவேக்காவுல இவங்களுக்கு உள்ள ஒரு அங்கீகாரம் எல்லாமே போயிருச்சு. இப்ப இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி கட்சிக்குள்ள நுழையிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறது. எப்படி பாரு, இந்த பொண்ணு வெளியில கட்சி வெளில இருந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா நமக்காக பேசுது அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் செட் பண்றதுக்காக தான். சரி, இப்ப இவங்களுடைய பிசினஸ் என்ன? இதுதான் இப்ப இவங்களுடைய பிசினஸ். என்ன பிசினஸ் தெரியுமா? அப்படியே இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க இப்ப பிசினஸ் அண்ட் லெக்ஷூர் ட்ரிப், சைனாவுக்கு ட்ரிப் ஏற்பாடு பண்ற வேலைகள்ல இவங்க அப்படியே இறங்கியிருக்காங்க. இவங்களுக்கு என்னமோ ஸ்பா வச்சிருக்காங்க, என்னமோ அதெல்லாம் எனக்கு பர்சனல், அதெல்லாம் வேணாம். இவங்க இப்ப ஜேர்னலிசம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க ஜேர்னலிஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருக்கும் போது பாஜகவோட பினாமியா இவங்க இருந்தவங்க தான். இவங்க கூடவே இருந்த ஒருத்தர் எனக்கு ஸ்டேட்மெண்டா இது எல்லாமே சொன்னது. பாஜகவில் இவங்க இருந்தாங்க. அப்புறமா சிடிஆர் அதிமுகவுக்கு வரும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க ஜெயா டிவில எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. ஜெயா டிவில இருந்து அதிமுக வந்து கோகுல ஏதோ அவங்க பேர் என்ன, இந்திராவா சம்திங் ஒரு ஐடி ஒன்று இருக்கும், அவங்கள ரொம்ப க்ளோஸ், அப்படி ஒன்னா இருந்தவங்க. அப்படியே அவங்க அங்க இருந்து திரும்ப அதிமுகவுக்கு சிடிஆர் போகும்போது நியூஸ் ஜேக்குள்ள ஒரு 3 பேர் உள்ள போறாங்க. ஒன்னு லவ் குரு, இன்னொன்னு கிஷோர் கேஸ்வாமி, மூணாவது இந்த மேடம். 3 பேர் போறாங்க. அதுல ஒரு ஆள் லவ் குரு வந்து தனியா வெளியே போயிடுறாரு, கிஷோர் கேஸ்வாமியும் வெளியே போயிடுறாரு, இவங்களும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடக்குது. அப்படியே டோட்டலா இவங்க விஜயுடைய கண்ணி ஆதரவாளரா மாறுறாங்க. அப்படியே ட்வீட் எல்லாம் போய் பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை மாறல, சும்மா கொள்கை மாறுது இவங்களுக்கு. இவங்க வந்து இந்த இடத்துல பேசுறாங்க.